السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أشهد أن سيدنا محمدا عبده ورسوله. وقد قال الله تعالى في كلامه التنزيل: وأعوذ بالله من الشيطان الرجيم. وقال لفتاه أتنا فدعنا لقد لقينا من سفرنا هذا نصرا. அறமற்ற அருளால் என்னும் நிகழ்த்த தேவைக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் தர வேண்டிய நல்ல இதற்குரிய நாம் வாராந்திரம் நடத்துகின்ற இந்த பல்வேறு தலைப்புகளிலே நாம் நடத்துகின்ற இந்த பயானில இந்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் நாம் திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற ஒரு வரலாற்று குறிப்பை எடுத்து எந்த வரலாறு திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னாலும் அந்த வரலாறுகளிலே பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. ஒரு வரலாறு சொல்லிவிட்டு அறிவுறுத்தல் அல்வா அறிவுடைய மக்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவார். அந்த அடிப்படையில திருமலை குர்ஆனிலே வருகின்ற சிறு வரலாறுகளாக இருந்தாலும் பெரிய வரலாறுகளாக இருந்தாலும் அதிலே நமக்கான படிப்பினை இருக்கிற காரணத்தினாலேதான் அந்த வரலாறு திருமலை குர்ஆனை பொறுத்தவரையிலே மிக அதிகமான இடங்களிலே பிரஸ்தாபிக்கப்படக்கூடிய ஒரு இறை தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பனி இஸ்ரவேலர்கள், இந்த பனி இஸ்ரவேலர்கள் என்பவர்கள் யார், இவர்களுடைய தோற்றம் என்ன, இவர்களுடைய எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரண்டு ஆண் மக்கள் இருந்தார்கள். அந்த இரண்டு நேரங்களிலே அந்த ரெண்டு பேருடைய பேரு இடது பழக்கக்கூடிய சகோதரர்கள் யாராவது சொல்லுவாங்க. இப்ராஹிம் நபியுடைய இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள். ரெண்டு பேருமே நபி. யார் தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் இன்னொரு பேர் இஸ்ஹா. இந்த இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், அவரும் ஒரு நபி. அவருடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள் அவங்களிலிருந்து வந்தவங்கதான் இவர்கள். இவர்களுடைய மூல ஆதாரம் ஏறுதான் இவர்கள் நபிதான். இங்கிருந்து வந்தவர்கள் தான் இவர்கள். இவர்கள் யாரு? இந்த ரசூலுல்லாஹ் இஸ்மாயில் நபியுடைய அந்த புத்தகத்திலே அந்த பரம்பரையில் வந்தவர். இப்படி இந்த இவர்கள் பழகி பெருகி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான ஒரு அந்தஸ்தை கொடுத்தார். ஏதாவது அறிவு ஞானம், ஆற்றல், திறமை, அப்புறம் வாய்ப்புகள், இறை தூதர்களுடைய வருகை எல்லாம் அந்த பனிசவர்களுக்கு தான் நடந்துச்சு. ஒரு நபி வந்தாங்கன்னா அது பனிசவர்கள் தான் வருவார். பெரிய அறிவாளிகள், வேத ஞானத்தை பகிர்ந்தவர்கள், வேதங்களை கற்றவர்கள் பணி இந்த இவர்களிலே தான் இருந்தார்கள். இன்னைக்கு அவங்க இருக்கான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள்லாம் யாருக்கு கேட்டீங்கன்னா இந்த மத்திய கிழக்கில் இருந்திருந்த ஈழ சமூகத்தின் ஒரு பகுதி தான் இன்னைக்கு யாரு? இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தவிர இன்னைக்கு மொத்த இந்தியாவையும் அவன் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறான். இந்தியாவை யார் தான்? அப்பா தான் ஆண்டுகிட்டு இருக்கான். அத்தா அரசுத்துறைகளையும் பாப்பா தான் இருக்கான். இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை அரசியல்வாதிகள் பிரதமர்கள் அவர்கள் கொள்கையை தீர்மானிக்கிறதில்லை. அந்த அதிகாரத்தில் வெளியுறவுத்துறையில் ஐயோத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் தான் அரசாங்கத்துக்கு ஐடியா கொடுக்குறான். இல்லைன்னா அவரோட உண்மை இருக்கணும், அவருடைய சேரணும், நல்லகுணம், இதெல்லாம் அவனுக்கு எது லாபமோ, அவனுடைய இனத்துக்கு எது லாபமோ அந்த அடிப்படையில் வெளியுறவு கொள்கையை இந்தியாவில் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது பார்ப்பனர்கள் தான்.
அவனை எல்லாம் கீழே தள்ளி அந்த ஒரு இருந்து எடுக்க முடியுமா சாதாரணமான விஷயம் இல்லை. எனவே ஆரம்பத்தில் இருந்து அப்படியே வந்து வருது. அப்படிப்பட்ட அந்த அமைப்பிலே உள்ள அந்த ஈழ சமூகத்திலே தான் எழுத்துக்கள் அதிகமாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களிலே ஒருவர் யாருன்னா அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பும் வளர்ப்பும் இப்போது நம்முடைய இந்த ஆய்வுக்கு நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஒரு தனி வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்பட்ட வரலாறு வேறு. அதெல்லாம் பெரிய வரலாறு குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அதன் பிறகு அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் சூரத்துல் கஹ்ஃப் என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அது என்னது? அவர் செய்த ஒரு கடற்பிரயாணம். அது நமக்கு நிறைய படிப்பு நேரிடும். அது என்னவென்றால், ஒரு நாள் சந்தர்ப்பத்தில் இது மாதிரி பதிவு செய்வர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பற்றி அவங்களுக்கு அருளப்பட்ட வேதம் மார்க்கம் அதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் எனக்கு நான் எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? மூசாவே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களில் மிகவும் அதிகமாக கல்வி ஞானம் உள்ளவர்கள், மிக அதிகமாக அறிவுடையவர், எல்லாம் தெரிந்த யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த மாதிரியான பல சந்தர்ப்பங்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு தெரிஞ்சு இடத்துல ஒருத்தர் ஒரு செய்தி கேட்கறாரு. போய் நாளைக்கு வா, நான் கண்டிப்பா அவங்களுக்கு சொல்றேன்னு சொன்னான். ஜிப்ரீல் வருவாரு, வந்த உடனே என்ன கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பதில் சொல்றேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. யார் சொல்றாங்க? ரசூல் சொல்வாருன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு மறுநாள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஜிப்ரீல் வருவார் 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 வருவார். அவர் கேள்வி கேட்டாரு, திருப்பி வருவார். எங்க சொல்றது? நீங்க என்ன 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 இருப்பா நீங்க வேணா நாளைக்கு சொல்றேன். மறுநாள் பார்த்தோம், மறுநாள் கிட்டத்தட்ட 2 வாரம் ஜிப்ரீல் இருக்கிற வருகை நின்று போய்விட்டது. அதே வருஷம் தான் பதவிடாம கிடந்து ஆஹா அல்லாவுடைய செய்தி வரலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன செய்தது? ஜிப்ரீல் இருக்கலாம் 15 நாளைக்கு பிறகு வர்றார். முதல்ல அவரு குர்ஆன்ல இருந்து ஒரு வசனம் எனக்கு சொன்னார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலா தகுலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا إلا أن يشاء الله. நபியே முஹம்மதே, நீங்கள் எந்த ஒரு காரியத்தினை நாளைக்கு நான் கண்டிப்பாக இதை நான் செய்வேன் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் சொல்லாது. அல்லாஹ் நாடினால் நான் செய்வேன், அல்லாஹ் நாடினால் நான் சொல்வேன் அப்படின்னு சொல்லணும். தவிர நான் கண்டிப்பா செய்வது எல்லா அதிகாரமும் உங்களில் இருக்கிற மாதிரி நீங்க பேசக்கூடாது. அதுதான் அந்த பார்க்க விட்டுட்டான். சொல்ற உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் இதுல நமக்கு படிக்கிறது. நம்ம மனசுல என்ன தெரியுமா அனுப்பிட்டு இருக்கிறோம் எல்லாரும். அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்றோம். சில பேருக்கு கேட்டா இன்ஷா அல்லாஹ் அங்க ஒரு ஏழுக்காரங்க இந்த மாசம் ஒன்னா தெரிவித்தாங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லுவான். இன்ஷா அல்லாஹ் தான் அவங்க பாத்தீங்கன்னா 6 மாசம் அர்த்தம். சரி, இன்ஷா அல்லாஹ் இருக்காது 6 மாசம் தான். இன்ஷா அல்லாஹ் ஒருத்தர் சொல்ற ஒருத்தன் சந்தைக்கு போறான், பையில காசு கூட்டிட்டு போறான், இந்தா வர சந்தைக்கு என்ன எதுக்கு மாடு வாங்க போற? அட மாடு வாங்குறது போனான். இன்ஷா அல்லாஹ் மாடு வாங்கி படிக்கணும் சொல்லக்கூடாதா? அது இன்ஷா அல்லாஹ் சொன்ன காசு இருக்காது, காசு கொண்ட காரணா நான் தான் போறேன் சந்தைக்கு, கண்டிப்பா மாட்டை வாங்கிட்டு வரேன். இதுல என்ன இன்ஷா அல்லாஹ் இருக்குது? அது போல வாங்கிடுவோம். இவன் போய் அந்த பையனுக்கு எதுக்கு ஒரு குளத்துல போயிட்டு இருக்கான், எவனோ ஆட்டையை போட்டு இருக்கான். இல்ல மனசை அதுவாக்கா அவனுக்கு கேள்வி ஓடுறான். கேள்வி வந்து ஏற்காப்புல கையில சமைச்சாங்க அவன் பார்க்கலாம். இன்னும் தேர்தல் இன்ஷா அல்லாஹ் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பாருங்க, இன்ஷா அல்லாஹ் பெற்ற கருத்து, இன்ஷா அல்லாஹ் கலை நடக்கும், இன்ஷா அல்லாஹ் குளத்துல இறங்கணும், இன்ஷா அல்லாஹ் குளிச்சு, இன்ஷா அல்லாஹ் அவனே திரும்ப மறுபடியும் திரும்ப இன்ஷா சொன்னா போன வழி திரும்பி வந்ததுன்னு நினைக்கிறேன். மனிதன் அடிபட்டதுக்கு பிறகுதான் ஒரு பொருளுடைய மகத்துவத்தை, ஒரு வார்த்தையுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கிறார். அப்ப அடி படுறதுக்கு முன்னால நம்மள சொல்றதே அப்படிதான் இருக்கிறோம். என்ன
நாளைக்கு கண்டிப்பா இதை செஞ்சே செய்யணும். நாளைக்கு மறுநாள் இன்னைக்கு செஞ்சிடணும், அதுக்கடுத்த வாரத்தில் இப்படி செஞ்சிடணும். அது இன்ஷால்லான்னு நினைக்க மாட்டோம். மரத்துல இன்ஷால்லா சொல்லிட்டு வாய் வார்த்தையில மட்டுமல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொன்னாரு கேட்ட ஒரு மனிதனுக்கு? இந்த மனுஷன் என்ன கேள்வி கேட்டாரு? ஒரு ஆள் என்ன கேட்டாரு? என்ன கேள்வி கேட்டார்? உலகத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, உலகத்துல எல்லாம் தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அருமையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா பதில் சொன்னாரு, இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் யார் அப்படின்னு அந்த கேட்டான். அது வேற யாரும் இல்லை, நான் கேட்டேன். யாரு? ஏன்னா அவர் என்ன வேண்டியாரு? நாம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். நமக்கு இந்த வேதம் அருளப்படுகிறது, தௌராத்து வருகிறது, நம்மளோட தெரிஞ்சவர் வேற யாரு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டாரு, நான் தான். இல்லையா? உன் வாழ்க்கையில உனக்கு புத்தி கொடுத்து அவர் என்ன சொல்லுறாங்க நியாயமா பார்த்தா? எல்லாம் தெரிஞ்சவன் ரொம்ப ஆளுநர் அல்லா எதுவும் சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சவன் அல்லா தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. இவர் என்ன செய்யறாருன்னா, எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு சொன்னாங்கல்ல, அந்த ஆணவத்திற்கு அடி கொடுக்கக்கூடிய விதத்துல அல்லா ஒரு ஏற்பாட்டை செய்கிறாங்க. அல்லா சொன்னா, மூசாவே வா, எல்லாம் தெரிந்த நீ ஒரு காரியம் பண்ணு, இந்த கடற்கரை வழியாக பயணம் செய். அங்கே என்னுடைய அதிகாரிகளிலே ஒரு அடியார், ஒரு மனுஷன் இருப்பாரு, அவரை நீ பார், அவரோடு நீ கொஞ்சம் பயணம் செய்து விட்டு வா அப்படின்னு சொல்லி மூசாவை செஞ்சாங்க. அப்போ என்ன செய்வார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னோடு தன்னுடைய பணியாளர் ஒருவரையும் அழைத்துக் கொண்டு சாப்பாடு இருப்பாங்களா? சாப்பாடு என்ன சாப்பாடு? கடற்கரைக்கு எடுத்து சாப்பிடுவா, என்னதான் இருக்கு சாப்பாடு? மீன் ஆக்கினாரா கொஞ்சம் அவர் எழுதுவோம். மீன்லாம் நிறைய பெரிய மீன் ஆட்சி கூட இருந்துச்சு. அந்த பணியாளர் திரும்பி வர்றாரு, 2 பேரும் இருந்துச்சுறாங்க, கடற்கரைக்கு போறாங்க. அந்த பணியாளர் இருந்தார்ல, அவருடைய கூட போனவங்க, அவருடைய பெயர் வந்து எல்லா புத்தகங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவருடைய பேர் யாருக்கா தெரியுமா? மூசாவோடு கடல் பிரயாணம் செய்த அந்த பணியாளருடைய பெயர் தெரிஞ்சவங்க இருக்கீங்களா? நடுவில் இல்லை, கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு நாளை பார்த்துருக்கோம், அவரை மாட்டோம். இதெல்லாம் குரான்ல வர செய்தி நம்முடைய நினைவு. அதுக்காக நீங்க சொல்லு வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் திரும்ப 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 அவரை சொல்ல 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 அது கூட ஆகிட்டு வரும். அவருடைய பெயர் யூஷியா இப்னு நூன். அவருடைய பெயர் யூஷியா இப்னு நூன். ஞாபகத்தை கேள்வி இருக்க, யூஷியா இப்னு நூன், நூன் நூன். இந்த யூஷியா இப்னு நூன் என்பவர் கூட போறார். அது இப்போ 20 தூரம் போன உடனே ரொம்ப நடந்து கழித்து போய் வயிறு பசிக்க ஆரம்பிச்சு. அப்ப என்ன செய்வாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பணியாளரை பற்றி வக்காலதி பார்த்தா ஆசினா கதா இலக்கை லக்கை நாம் நம்முடைய இந்த பயணத்துல நாம ரொம்ப கடைசி போயிட்டோம். சாப்பாடு சாப்பிடணும், வயசு வர பக்கத்துக்கு சாப்பாடு கூட எடுத்து வச்சு சாப்பாடு எடுத்து வையப்பா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இவன் தலையில கூட கொண்டு போறாரு. அது வந்து ஒரு துண்டு போட்டு மேல போட்டு இருக்கு. மீன் எல்லாம் பெரும்பொழுது மீனை பாருங்க, தலையில அந்த காலத்து தலையெல்லாம் வச்சுருப்போம். காக்கா செஞ்சுருவாங்க மீனை வீட்டு ஓடிடும். பெரிய மீனாக இருந்தாலும் கொண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி அவரை மேல ஒரு துண்டு ஒன்று போட்டு கூட்டிட்டு போறாரு. போகும் பொழுது திரும்ப சாப்பாட்டை எடுத்து கூடையை கீழே இறக்கி சாப்பாட்டை எடுத்து வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு திரும்ப திறக்கிறாரு. கூட காரியார் புள்ளியில என்ன இல்லை, மீனத்தான். இவ்வளவுக்கும் வந்து அந்த மீன் பொறிச்ச மீன் ஆக்கின மீனா உசுவோட ஒரு பொருள் வரல. எவ்வளவு பண்ண செய்ய முடியுமா? அப்படி சொல்ல ஏன்னா கடுமையான பசியில் இருக்குது. இந்த நேரத்துல போய் மீனக்காரன் சொல்ல எப்படிப்பா மீன்? அப்ப அவர் சொல்றாரு, அதாவது மூசா அவர்களே, நம்ம வர்ற வழியில காடு வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு கடற்கரையில ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா
அப்ப வந்து அந்த மீன் கடலுக்குள்ள ஓடி இருக்கு. அல்லாத அப்படிதான் சொல்றான். ஒரு சுரங்கம் தோன்றியதை போல கடலுக்குள் மீன் ஓடி போனது. அது ஒரு அற்புதம். அதுல அரிசினா மோதிதான் பொறிச்சு மீன் ஓடுமா அங்க வந்து சமயத்தில் நம்ம மெசையை பொறிச்சு மீன் ஓடிடும். என்னன்னா கொஞ்சம் அசைக்க முடியா பக்கத்தில் உள்ளாரு யாராவது செஞ்சுக்கிறாங்க, அதே பண்றாங்க. அந்த மாதிரி போனாலும் தவிர ஒரு மீன் இயற்கையே மறுபடியும் தண்ணியில ஓடாது, பொறிச்ச மீன். விஷயம் என்னன்னா எங்க பாருங்க அக்கா என்ன பதில் சொல்றாரு, அம்சானி ரொம்ப அம்சானி இல்லை சைத்தா. நம்ம உட்கார்ந்து இருக்கோமா தெலுங்கும் போது அது இருக்குதான்னு நான் பார்த்து இருந்திருக்கேன். ஆனா சைத்தான் என்ன செஞ்சா என்ன மறக்கிறது, இது ஒரு ஹிக்மத்தான வேலை. அந்த வார்த்தை என்ன இவன் தப்பிக்கணும்ல மறந்து கேள்வி சொல்லாம அவர் எழுதுறாரு, பாதி எங்க ஓட்டு போறாரு, சைத்தாண்ட கொண்டு போறாரு. என்னது சைத்தா என்ன மறக்கிறதுதான். அப்ப இது ஒரு நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் மீன் நம்பிக்கை மிஸ் ஐக்கியில விழுந்துடும், நல்லதான் விழுந்துடும். அது நிச்சயம் உயிர் பெற்று ஓடி இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில ஏற்கனவே எந்த இடத்துல உட்கார்ந்து எதிர்த்து போறாங்கல்ல அந்த இடத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய சீடரும் ஒரு திரும்பி வர்றாங்க. ரிட்டர்ன் அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வருகிற போது எந்த இடத்துல உட்கார்ந்தாங்களோ அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆட்கள் உட்கார்ந்துருக்காரு. ஒரு மனிதர் நினைக்கிறாரு, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்களுக்கு ஆச்சரியமா போச்சு, நம்ம வரும்போதெல்லாம் ஒருத்தரையும் தான் திடீர்னு ஒருத்தர் எந்த வேலைக்கு இருந்தா போட்டியில் இருந்தா எந்தாவது வந்தாரா எந்த வந்தாருன்னு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் சொல்லி நீங்க யாரு எவ்வளவு. அப்போ அவர் சொன்னாரு,